Hi everyone, this is Shweta. My name is Inder and welcome to our Channel. It's time for the next scene from movie LKG. Let's watch it. Let's watch it. நான் பாட்டு கேட்டே இருக்கேன், நீ பாட்டு போயிட்டே இருக்க. என்ன அர்த்தம்? உன் மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்க? அவன் 4 இன்ச்சு போட்டானே, 8 இன்ச்சு போட்டானே. அட ஓரே போறாங்க. வண்டியில பேக் வச்சிட்டு போய் எடுத்துறோம். என்னது? வண்டியில பேக் வச்சு பையா போய் எடுத்துறியா? ஐயோ பாப்பே, ஏன் உள்ள இருந்த? எப்படி இது? அரசியல்வாதி கொடுக்கிறது மட்டும் தான் உங்களுக்கு தெரியணும், வாங்குறது தெரியக்கூடாது. மாப்பிள எவ்வளவு இன்ச்சு ரோடு போட போறாங்க? எத்தனை? 5 இன்ச்சு. மாப்பிள யாரா கண்டுபிடிச்சாங்கன்னா 6 அடி ஸ்கேல் இருந்தா கண்டுபிடிச்சிடலாம். ஆனா இவனுக்கு பண்ண மாட்டானுங்க. யார் ரோடு போட்டது? வந்து இப்ப யாரு தடுக்க சொல்றாங்க? யார் பேர் நிக்கும்? 600 ஓட்டு, 5% கமிஷன். நீ போய் காசு எடுத்து உள்ளவே, நான் போயிட்டு அந்த ஸ்கூல் அட்மிஷன் முடிச்சுட்டு வரேன். ஏன் மாப்பிள ஒரு ஓயாளவா 600 ஓட்டுன்னு சொன்னேன், எதுக்கு இந்த 2 ஓட்டு? ஒரு ஓட்டுல தோத்தவங்க கூட போயிருக்கானுங்க. தண்ணி வரல மிஸ். ஏற்கனவே உனக்கு நான் தமிழ் வரலன்னு அவசரப்பட்டு இருக்கேன், இதுல தண்ணி வேற வரலையா? ட்ரவுசரை போட்டு உட்காரு. சார் சார் ரொம்ப வேர்க்குது சார், காலையில சார். ஏய் நாங்க நைட் தெருவுல உட்கார்ந்து படிச்சோம், சும்மா எல்லாத்தையும் குறை சொல்லிட்டு ஃபேன் கேக்குதா உனக்கு? ராமசாமி ரொம்ப ஹெல்த் சார். ட்ரைனேஜ் அடைச்சிருக்கு மேடம். காலையில இருந்து பாத்ரூமே போலமா, வயிறு ரொம்ப வலிக்குதுமா. என்ன பாக்குறீங்க? மொத்தமா 3 லட்சம் வாங்கல? கவர்மெண்ட் ஸ்கூலா? யாராவது ஒருத்தர் கூப்பிட்டு க்ளீன் பண்ண வேண்டியதானே? ஆபீஸ்ல சொல்லிட்டுமா, ஆள் வந்து வரமா, கொஞ்சம் அமைதியா இருக்குமா. பா ப்ளீஸ் பா. இதோ பாருங்க, இந்த அக்கிரமத்தை பாருங்க. இதோ Facebook லைவ்ல போயிட்டு இருக்குது, பாத்துட்டு இருக்காங்க. டாக்ஸியா? இல்ல ஸ்கூல்ல இருக்கா சாக்கடைசி. இருக்கீங்க நீங்க வீடியோ ஆஃப் பண்ணுங்க. இப்போ நீங்க பாருங்க, இன்னைக்கு ஈவினிங் குள்ள எல்லாமே சரியாயிடும். நாளைக்கு மார்னிங் என்டையர் திங் எல்லாமே கிளியர் ஆயிடும். ப்ளீஸ் எல்லாரும் இப்ப தயவு செஞ்சு கலைஞ்சு போயிடுங்க. பிரின்சிபல் மேடம் நாளைக்கு சரி பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிருக்காங்க. ஸ்டூடண்ட்ஸ் இந்த பிரச்சனை தீருமா, எல்லாமே சரியாகிடுமா அப்படிங்கறத மறுபடியும் Facebook லைவ்ல சந்திப்போம். Facebook லைவ் செய்திகளுக்காக சுகுமாரன். கமிஷனர் கிட்ட பேசியாச்சு, மினிஸ்டர் கிட்ட பேசியாச்சு, எல்லார்கிட்டயும் பேசியாச்சு. யார்கிட்ட தாங்க பேசணும்? எல்லாத்தையும் ரெஸ்பான்ஸ் இல்ல மேடம். என்ன பண்றது? இல்ல ரெஸ்பான்ஸ் இல்ல. இதுல வேற கவர்மெண்ட் இல்ல, தண்ணி வரல, எல்லாத்தையும் நானும் வந்து பாக்கணுமா? இன்னும் தொடக்க கடை கொடுத்து என்ன பெருக்கு சொல்லுங்க. அது ஒண்ணுதான் நீங்க என்ன பண்ணல. என்னக்கு பண்றீங்க எல்லாரும்? அரேஞ்ச் பண்ணியா மேடம்? என்ன அரேஞ்ச் பண்ணீங்க? மேடம் இதுக்கெல்லாம் இவ்வளவு டென்ஷன் ஆக வேண்டியதே இல்ல. ஒரு சொடக்கு போற நேரத்துல இந்த பிரச்சனை எல்லாம் தீர்த்து வைக்க நம்ம கிட்டே ஒரு ஆள் இருக்கு. இந்த வீடுதான் மேடம். வந்து உட்காரு. வணக்கங்க. வணக்கம் டீச்சர், எப்படி இருக்கீங்க? டீச்சரா? அவங்க பிரின்சிபல். என்னன்னா ஒரு காலத்துல டீச்சர் தானே. எல்லாருமே டீச்சரா? அக்கா வந்தவங்களுக்கு சீட் எடுத்து போடு. எத்தனை சீட்டுப்பா? எத்தனை சீட்டு நீங்க தான் சொல்லணும். ஒரு 2 சீட்டு. ஒரு 4 சீட்டு. Facebookல சுகுமாரன் ஒருத்தர் ஸ்கூலை பத்தி ஒரு வீடியோ போட்டுருக்காரு, நல்லா இருந்தது இல்ல? ஐயோ பரவாயில்ல, எதுவுமே பார்க்கணும்னா 5 சீட்டுங்க. 5 சீட்டு. 5 சீட்டுக்கா எடுத்துருவாங்க போங்க. அப்புறம் டீச்சர் என்ன விஷயம்? ஸ்கூல்ல ப்ராப்ளம் ரொம்ப அதிகமாயிடுச்சுங்க, நீங்க வந்து சால்வ் பண்ணீங்கன்னா கொஞ்சம் பெட்டரா இருக்கும். நாளைக்கு காலையில எந்த பிரச்சனையும் இருக்காது, போயிட்டு வாங்க. பயப்படாம போயிட்டு வாங்க. பண்ணிருங்க. முடிஞ்சா பேரண்ட்ஸையும் கூப்பிட்டுருங்க, கிராண்டா பண்ணிருங்க. 8:30 மணிக்கு ஓகேல? எவ்வளவு லேட்டா சொன்னா எப்படி சார் அரேஞ்ச் பண்றது? இந்த ஃபீஸ் கட்டலனா குழந்தைங்களுக்கு நைட்டோட நைட்டா SMS அனுப்புவீங்கல்ல, அந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணிருங்க. இந்த கொடியை தரதா நீங்க தானே? ஆமா சார். அதுல ஒரு கொடியை நாளைக்கு ஏத்தி வச்சிருக்கேன், அதுல வந்துடுறேன். ஓகேங்க, போயிட்டு வாங்க. வாங்க. நேத்து இதே இடத்துல பார்த்தோம், எவ்வளவு குப்பை மலைக்கோட்டை வசனத்துக்கு உயரமா இருந்துச்சு. இன்னைக்கு அதே குப்பைய எங்க LKG வந்து சுத்தமா மக்களோட மக்களாக நின்று சிங்கப்பூர் மாதிரி மாத்திக்கிட்டு இருக்காரு. This man is awesome. எத்தனை காலம் தான் ஏமாற்றுவார் இந்த நாட்டிலே, சொந்த நாட்டிலே, நம் நாட்டிலே. எத்தனை காலம் தான் ஏமாற்றுவார் இந்த நாட்டிலே, சொந்த நாட்டிலே, நம் நாட்டிலே. சத்தியம் தவறாத உத்தமன் போலவே நடிக்கிறார். சத்தியம் தவறாத உத்தமன் போலவே நடிக்கிறார்.
சமயம் பார்த்து பல வகையிலும் கொள்ளை அடிக்கிறார். சமயம் பார்த்து பல வகையிலும் கொள்ளை அடிக்கிறார். பக்தனை போல பகவேஷம் காட்டி பாமர மக்களை வலையினில் மாட்டி எத்தனை காலம்தான் ஏமாற்றுவார் இந்த நாட்டிலே, சொந்த நாட்டிலே, நம் நாட்டிலே. தந்தன தந்தன தந்தனா தந்தன தந்தன தந்தனா தந்தன தந்தன தானா தந்தனா தந்தனா பேச்சினில் மட்டும் வீரம், இவர் செய்வதெல்லாம் வெறும் வேதம். வாக்குகள் கொடுப்பது வழக்கம், அதை மறப்பதும் இவரால் வழக்கம். எவரது காலையும் பிடிப்பார், விடுக்கிற வாரியும் விடுவார். எவரது காலையும் பிடிப்பார், விடுக்கிற வாரியும் விடுவார். இன்னும் எத்தனை காலம்தான், இன்னும் எத்தனை காலம்தான், இன்னும் எத்தனை நம் நாட்டிலே. பணத்தினை வாரிய கொடுப்பார், கிழவியை கட்டியும் பிடிப்பார். ஏழையின் குடிசைக்குள் புகுந்து அவர் வீட்டினில் கூழையும் ஒருவர் வென்றதும் யார் நீ என்பார், நான் உங்களில் ஒருவன் என்பார். வென்றதும் யார் நீ என்பார். இனி எத்தனை காலம்தான், இன்னும் எத்தனை காலம்தான், இன்னும் எத்தனை காலம்தான் ஏமாற்றுவார் இந்த நாட்டிலே. இந்தியாவின் மூத்த தலைவரும் தமிழக முதலமைச்சருமான திரு ஆவுடைப்பு முதலியார் அவர்கள் திடீர் உடல்நலக்குறைவு காரணமாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். இந்த செய்தி தமிழக மக்களையும் தமுக கட்சி தொண்டர்களையும் மிகுந்த அதிர்ச்சி ஏற்படுத்தியுள்ளது. தமுக கட்சி தலைவர்களும் தொண்டர்களும் ஆழ்ந்த சோகத்தில் உள்ளனர். பிப்ரவரி, மே, ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர். சீஃப் டாக்டர் பேசின எந்த நிமிஷத்துல என்ன வேணாலும் நடக்கலாம். கவர்னர் போன்ல பேசினாரு, பப்ளிக் கிட்ட எந்த பதட்டம் வராம இருக்க, மீடியா கிட்ட என்ன தவிர வேற யாரும் பேசக்கூடாதுன்னு சொல்லி இருக்காரு. சப்போஸ் தலைவரோட நிலைமை எப்படி நீடிச்சுச்சுன்னா தற்காலிக முதல்வரா என்ன பதவி இருக்க சொல்லியிருக்காரு. பிரதமர் பதவியத்துக்கு சொல்லியா? இதுக்கு முன்னாடி சிங்கப்பூருக்கு தலைவர் ட்ரீட்மெண்ட்டுக்கு போகும்போது யாருக்கிட்ட பொறுப்பு கொடுத்துட்டு போனாரு? ஆமா, அதுக்கப்புறம் நீங்க சென்ட்ரல் மினிஸ்டர் ஆனதுக்கு அப்புறம் மணக்குவாரி ஊழல், உங்க பையன் கூட சேர்ந்து சிலை கடத்துனது, நிலக்கரி ஊழல், இப்படி ஏகப்பட்ட ஊழல் இருக்கிற இந்த மாதிரி நிறைய கேஸ் இருக்கிறதுனால எப்ப வேணாலும் நீங்க அரெஸ்ட் ஆவீங்க. தலைவருக்கு அப்புறம் நம்ம கட்சியில யாரு? ராமராஜ் பாண்டியன். அவர் மேல ஒரு புகார் சொல்லுங்க பாருங்க. அதை நான் கேட்டுக்கிட்டு இருக்கேன்மா. அது என்ன இப்போ நீங்க சட்டை போடுறதுல தலைவருக்கு தான் ஆட போகுது. என்ன போஜப்பன், நீங்களே இவங்களை இப்படி சட்டை போட சொல்லி வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க. போங்க, கீழே பஸ் இருக்கு, போய் பாருங்க. எங்கயா இந்த ராமராஜ் பாண்டியன்? வெளியூர் போயிருக்காரியா? அப்படியே போக சொல்லு. சார், சிஎம்க்கு திடீர்னு என்னாச்சு? ஜஸ்ட் ரொட்டீன் செக்அப் தான். சார், சிஎம் 76 வயசு ஆகுது. ஆல்ரெடி சிங்கப்பூர்ல ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு வந்தாரு. இதால ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா சார்? சச்சே, அப்படிலாம் ஒண்ணு இல்ல, வெறும் ஜலதோஷம். சாதாரண ஜலதோஷம் சொல்றீங்க, ஆனா அறிக்கையில் அமெரிக்கால டாக்டர் வராரு சொல்லிருக்கீங்களே. தலைவருக்கு ஜலதோஷம்னா சும்மா வேண்டாம். அதான் இருக்கிறது சிறந்த டாக்டர் அமெரிக்கால இருந்து வர வச்சிருக்கோம். சார், சிஎம் ஏதாச்சும் உங்ககிட்ட பேசினாரா சார்? என்கிட்ட தான் டெய்லி பேசாருமா டாக்டர். அவங்க ஆந்திரான்றதுனால அவங்க பேரு பென்சிலம்மான்னு சொன்னாங்க. உடனே சிஎம் பக்கத்துல இருக்க இன்னொரு நர்ஸ காமிச்சு, அப்ப இவங்க பேர் என்ன பேனாமாவா, அவங்க பேர் என்ன ரப்பர் அம்மாவான்னு ஒரே காமெடிங்க. சார், சிஎம் ஏதாவது சாப்பிட்டாரா? ரவா உப்மா சாப்பிட்டாரு. தொட்டுக்க என்ன வச்சு சாப்பிட்டாரு? சுகரா? அதுக்கு அவருக்கு சுகர் இருக்குன்னு போட்டுருக்கு. அதாங்க அவர் சொல்ல வந்தாரு. அவருக்கு சுகர் இருக்கிறதுனால அவர் தொட்டுக்கு எதுவுமே இல்லாம வெறும் தான் சாப்பிட்டாரு. சார், ரவா உப்மா பில்லு 1 கோடின்றாங்களே, எத்தனை டன் உப்மா? ஒரு உடல்நிலை குறித்து பல்வேறு வதந்திகள் பரவி கொண்டிருக்கும் நிலையில்
துணை முதல்வர் திரு போஜப்பன் அவர்கள் இந்த வதந்திகள் அனைத்திற்கும் முற்றுப்புள்ளி வைக்கும் விதமாக பதிலளித்ததை பார்த்தோம். இருப்பினும் தலைவருக்கு ஏதாவது ஆயிடுமா மாமா? 26 வயசு ஆயிப்போச்சுப்பா. ஆல்ரெடி அமெரிக்கா சிங்கப்பூர்னு மருத்துவம் பார்த்து வந்திருக்காரு. ஆனாலும் ஆச்சரியப்படுறதுக்கு ஒண்ணு இல்லப்பா. அப்படி ஏதாவது ஆச்சுன்னா என்ன ஆகும்? போய் எங்கேயாவது தங்குவானுங்க. 1 மாசத்துல பை எலெக்ஷன் வரும், 6 மாசத்துல கட்சி உடைஞ்சிடும், 1 வருஷத்துல தலையெடுத்தவங்க தலைவன் ஆயிடுவான். Winston Churchill once told, politics is not a game, it is a serious business. நம்ம பேசுறதுக்கு இதுக்கு ஏதாவது சம்பந்தம் இருக்கா? எதுக்கு இப்ப அட்டெண்டன்ஸ் போடுற? நாட விடுமாமா, நமக்கு என்ன பெனிஃபிட்? நம்மளுக்கு என்ன பெனிஃபிட்? பை எலெக்ஷன் வரும், ராமராஜ் பாண்டிய நிப்பான். ஏற்கனவே 4 முறை நின்று ஜெயிச்சிருக்காப்பா. 4 குடி அவன் போட்டேன், திரும்பவும் நின்று ஜெயிப்பான். அவன் சிஎம் கூட வாய்ப்பு இருக்கு. ஒரு வாட்டி பார்வாட்டிக்கு அவனை பார்த்து சார்பை போட்டேன்னு வச்சுக்க, அடுத்த தடவையும் கவுன்சில் சீட்டு உனக்கு தான். நம்ம ஏன் பை எலெக்ஷன் நிக்கிறதுக்கு சீட்டு கேட்க கூடாது? ஏன்பா, ஏற்கனவே 29 வயசுல நீ கவுன்சிலர் ஆயிட்டேன்னு இந்த ஊரே பொறாமையில இருக்கு. அன்னைக்கு மந்திரி என்ன சொன்னாரு? காலேஜ் பையன் ஆர்வ போறான்னு சொன்னாரா இல்லையா? உன்னை சீரியஸான அரசியல்வாதியா ஏத்துக்கிறதுக்கே இன்னும் 15 வருஷம் தேவைப்படும். நீ சின்ன பையன். சும்மா சின்ன பையன் உனக்கு தெரியாத? நீ என்ன சேர்த்து விட்ட கட்சியில 12வது முடிச்சோன பாக்காத வேலை இருக்கா? இளைஞர் பேரவை, இலக்கிய அணி, மாணவர் அணி எல்லாத்துலயும் தொங்கு தொங்கு வேலை செஞ்சிருக்கோம்ல. குடி, சிகரெட், பொண்ணுங்க, நீ வயசுல இருக்கிற பசங்க அனுபவிக்கிறத நான் அனுபவிச்சிருக்கேனா? பகுதிக்கு படி இறக்கிறதுல இருந்து மாவட்டத்துக்கு முழவாசல் செய்யற வரைக்கும் எல்லா காரியத்தையும் பார்த்துக்கோங்க. சும்மா தூக்கி கொடுப்பா கவுன்சிலர் சீட்டு. சப்போஸ் கட்சி அடுத்த எலெக்ஷன்ல சீட்டு கொடுக்கலனாலும் தனியா நின்று ஜெயிக்கிற அளவுக்கு நான் வேலை செஞ்சிருக்கேன், செய்வேன். ராமராஜ் பாண்டியனை பத்தி தெரியுமில்ல? அவனை வேறு ராமராஜ் பாண்டியா இந்த மாதிரி உருப்படாத அரசியல்வாதியாக சொல்றியா? கால மயிலாடு அது கண்டு இருந்தவா ஒரு ட்ரெயினே ஆகாதா? போய் தூங்கு. என்ன மாப்பிள்ள, ரெடியா? நைட்டு நான் உங்ககிட்ட என்ன சொன்னேன்? நீ என்ன பண்ணி வச்சிட்டு இருக்க? இதெல்லாம் தேவையா? புரியாம பேசிட்டு இருக்காரு. இப்ப எல்லாமே டிவி தான்ப்பா. நம்ம ஊர் டிவில 100 நாள் ஷோ பண்ணா சிஎம்ஏ ஆயிடலாம். நாடு இன்னைக்கு இருக்கிற நிலைமையில மீடியா ரொம்ப அவசியம். அதுக்கெல்லாம் நான் நிறைய பிளான் பண்ணி வச்சிட்டு இருக்கேன் மாமா. ப்ரொஃபசர் கிட்ட ஆல்ரெடி பேசி இத பாரு, இதெல்லாம் பண்றதுனால எந்த தப்பு இல்ல. பாப்பலாம். வா. லைட் செக். கேமராவை பாருங்க, சரிங்க. இங்க பாருங்க. கண்ணாடி போட்டு பேசலாங்களா? ஆமா, பெரிய மிஸ்கின் கண்ணாடி எல்லாம் பேச மாட்டாரு, பேசுங்க. ஓகே, வணக்கம். இப்ப எதுக்கு வணக்கம் சொல்லிட்டு ஹாய் சொல்லுங்க. யூத்துக்கு அதான் பிடிக்கும். ஹாய் ஹாய் ஹாய், அது போதும். நான் வணக்கமே சொல்லிட்டா? சொல்லுங்க. உலகெங்கும் உள்ள லால் டிவி, ரதிகுடி, ரதிமீனா, ரதி டிவி நேயர்களுக்கு வணக்கம். உலகம் முழுவதும் ஆமா. நீங்க அதை பாத்தீங்க. 4 திருத்தான்னா எங்கேயுமே தெரியாது. வணக்கம் மட்டும் சொல்லி ஸ்டார்ட் பண்ணுங்க. வணக்கம். அங்கேயும் ஒழுங்கா சொல்ல தெரியல. சை. என் வாழ்க்கை நான் பயங்கர ஃபேமஸ். பெரிய அம்பானி ஊர் ஃபுல்லா சிம் கார்டு கொடுத்து வச்சிருக்காரு, பார்த்தாலே தெரிஞ்சுக்கிறதுக்கு. லால்குடி ஃபுல்லா நான் ஃபேமஸ். நானே ஒவ்வொரு வாட்டியும் உங்கறது டிவி கிரிஜா. நான் லால்குடி கருப்பையா காந்தி பேசுகிறேன். அது என்ன கிரேன்னு சொல்லிட்டு வாயில வச்சேனா பேசுறேன். அது சொல்லுங்க. இல்லங்க, எனக்கு இது வேணாம். மாமா, எது பாவா? எது பேசுறாங்க? தனியா குடிங்க. கேமராமேன் போலாமா? முடிச்சிட்டு போலாமே. ரெடியா? சார், மேடம் பார்த்து அப்பப்ப கியூட்டா இருக்கீங்க, அழகா சிரிக்கிறீங்கன்னு சொல்லுங்க சார். அதான் சார் ஆடியன்ஸ் விரும்புவாங்க. எனக்கு புரியல என்ன சொல்றது அவரு. நான் அழகா இருக்கேன்னு சொல்லுங்க சார். நீங்க அழகா இருக்கீங்க. டேக்ல சொல்லுங்க சார். ரதி டிவி நேயர்களுக்கு உங்க கிரிஜாவுடைய அன்பான வணக்கம். எங்களோட Facebook ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேன்ஸ் எல்லாருக்கும் ஸ்பெஷல் குட் ஈவினிங். இன்னைக்கு நம்ம யாரை மீட் பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம 6வது வார்டு கவுன்சிலர் திரு LKG அவர்கள். அவர்கிட்ட தான் நாம நிறைய விஷயங்கள் பேச போறோம். வணக்கம் சார். வணக்கம். இருக்கிறேன். என்னுடைய வார்டில் நான் கவுன்சிலர் பதவி என்பது ஒரு முழு கிரீடமாக இல்லாமல் நினைக்கிறேன் பேசலாம். ஃபுல்லா எழுதிட்டேன். காலை வந்துட்டாங்க சார், பேசலாம். ஹலோ சார், வணக்கம். நான் LKG பேசுறேன். உங்களுக்கு என்ன பிரச்சனை சார், சொல்லுங்க. அப்படின்னா ரேஷன் கார்டு இல்ல கேஸ் வரதுக்கு லேட் ஆகுதா? சீக்கிரம் வருதா? நம்ம ஆட்சியில எல்லாமே சீக்கிரம் தான் வரும். அதுல என்ன சார் பிரச்சனை? உங்களுக்கு டெய்லி கேஸ் வருதா? அதுவும் நைட்ல வருதா?
நீங்க யார் நினைச்சு பேசிட்டு இருக்கீங்க வேல்முருகன்? லைவ்ல ஏதோ பிரச்சனைன்னு நினைக்கிறேன். நம்ம அடுத்து காலேஜ் பேசலாம் சார். லைவ் போயிட்டு இருக்குது சார். எல்கேஜி அவர்கள் கூட பேசலாம். ஹலோ ப்ரொஃபசர் சார் சொல்லுங்க. எல்கேஜி நீங்க கேட்டிருந்தீங்கல்ல, சென்னையில அந்த ஆபீஸ்ல பேசிட்டேன். அங்க சரளா முனுசாமின்னு ஒருத்தங்க இருப்பாங்க, அவங்கள போய் பாருங்க. ஓகே ஓகே ப்ரொஃபசர், ரொம்ப நன்றி. நான் எப்ப போனேன் சென்னைக்கு? Man, he's very good. He's smart. हर जगह पे he's there always. वो मतलब देखना वो जलाने के लिए माचिस, फिर पानी, बाकी he सब got the लोग- admission also done. हाँ, Wrote me 4 inch, वाला 5 inch. He also 5 earned the inch. money. Yes. He is everywhere in every photograph. I love But that. now current CM की health issue है. अभी I think so ये ले रहा था ना स्टार्टिंग में जब उसको गोली लगी है. First scene हाँ. ना, So अब देखना कि ये how will he reach to that level that That he level. becomes a CM. और उसको गोली भी क्यों क्यों लगी कौन है? मारता है वो अभी भी ना. The way I'm thinking, he himself might have done it something That can be possible. because he's very smart. He actually is actually very good with politics. He is actually. Let's see what's gonna happen next. So meanwhile, take care. Bye bye.